வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் ஸ்பெஷலான ஒரு ப்ராடக்ட் தாங்க பார்க்க போகிறோம். அப்படி என்னடா ஸ்பெஷலான ஒரு ப்ராடக்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்கள் இல்லற வாழ்க்கையில் நீண்ட நேரம் உடலுறவில் ஈடுபட முடியல, பெண்ணுறுப்புக்குள்ள ஆணுறுப்பு வைக்கும் போதே அதிகப்படியான உணர்வுகள் ஏற்பட்டு விந்து தானாக வெளியேறிடுதுங்க. வெளியேறின அடுத்த நொடியே ஆணுறுப்பு தொகண்டு போகுது. இந்த மாதிரி பிரச்சனையை நான் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப நாளாக இந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கான மருந்து மாத்திரைகள் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ட்ரை பண்ணியுமே எனக்கு ஒரு யூஸ் இல்லைங்க. இதனால என்னுடைய காசு வீணானதாங்க மிச்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்களுக்காகவே கண்டுபிடிக்கப்பட்டது தாங்க இந்த அரிய வகை மூலிகை மருந்து. இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த ஸ்பெஷல் மருந்து பார்த்தீங்கன்னா 248 வகையான சஞ்சீவி வேர்களும் சஞ்சீவி மூலிகைகளும் கொண்டு தயாரிக்கப்பட்டது தாங்க இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த ஸ்பெஷல் ப்ராடக்ட். இந்த ஸ்பெஷல் ப்ராடக்ட் யாருக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறு வயது முதலேங்க அதிகப்படியான சுயன்பம் ஈடுபட்டுட்டேன். அந்த மாதிரி சுயன்பம் ஈடுபட்டதுனால இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் என் மனைவி கூட என்னால் சேர்ந்து இருக்கவே முடியலைங்க. பெண்ணுறுப்புக்குள்ள ஆணுறுப்பு விடுறதுக்கு முன்னாடியே அதிகப்படியான உணர்ச்சி ஏற்பட்டு அப்படியே விந்து வெளியேறிடுதுங்க. உள்ளே கூட போக மாட்டேங்குதுங்க. அதுக்கப்புறம் அப்படியே தொகண்டு போகுது. என்ன பண்ணுறதுனே தெரியல. இதனால எனக்கும் என் மனைவிக்கும் அதிகப்படியான சண்டை வந்துட்டே இருக்கு. எங்கே போய் டைவர்ஸில் முடிஞ்சிருமோ அப்படின்னு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த மூலிகை மருந்து ஒரு வரப்பிரசாதமாக இருக்குங்க. இது இன்னும் யாருக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயது காரணங்க. அதாவது எனக்கு இப்போ 45 வயசு ஆகுது, 55 வயசு ஆகுது. இப்போ என்னால் உடல் உறவில் ஈடுபடவே முடியலைங்க. இதுக்கு முன்னாடிலாம் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் இல்லை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா உடல் உறவில் ஈடுபட்டு இருந்தேங்க. உடல் உறவில் ஈடுபட்டேன்னா என்னுடைய மனைவி போதுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா என்னால் சாட்டிஸ்ஃபேக்ஷனே பண்ண முடியலங்க. என்னன்னே தெரியல, என்ன ரீசன்னு தெரியல. எனக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாதுங்க. ஒரு துளி சிகரெட் கூட பிடிக்க மாட்டேன். ஒரு பீடி சிகரெட் கூட கிடையாது. ஒரு சரக்கு அடிக்கிற பழக்கம் எதுவுமே கிடையாதுங்க. ஆனாலுமே பார்த்தீங்கன்னா எனக்கு என்னன்னு தெரியல, ஒரு 6 மந்த் காலமா இல்லை 1 இயர் காலமா இந்த வயது காரணமா என்னன்னு தெரியலங்க. ஆனாலுமே பார்த்தீங்கன்னா எனக்கு சரிவர விருப்பத்தன்மை அடைய மாட்டேங்குதுங்க. அப்படியே மீறி எப்படியாவது மாதத்துக்கு ஒரு நாள் இல்லைன்னா 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்லைன்னா வாரத்துக்கு ஒரு நாள் விருப்பத்தன்மை வந்தாலுமே என்னால் 1 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு மேலே உடல் உறவில் பண்ணவே முடியலைங்க. பழையபடி பண்ணவே முடியல. மனைவி என்னாச்சுங்க திடீர்னு இந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இதுக்காக ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுங்க, எங்கேயாவது போய் பாருங்கன்னு சொல்கிறாங்க. நானும் எல்லா டாக்டர்ஸையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். டிவியில் வர டாக்டர்ஸை பார்த்துட்டு தான் இருக்கேன், யூடியூப்பில் வர டாக்டர்ஸை பார்த்துட்டு தான் இருக்கேன், இன்ஸ்டாலையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆனால் எல்லா இடமும் என்னுடைய பணம் வீணாகிறது தாங்க மிச்சம். ஆனால் எனக்கு இதுக்கான சொல்யூஷன்ன்றதே கொஞ்சம் கூட கிடைக்கலங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல. அவ்வளோதான், லைஃபே போயிடுச்சு, அவ்வளோதானா நம்ம ஒர்த்து அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சுங்க. அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த மூலிகை மருந்து நீங்கள் ஒன்று எடுத்தீங்கன்னா எடுக்கக்கூடிய முதல் மாத்திரையிலேயே, அதுவும் சாப்பிட்ட ஒரு மணி நேரத்திலேயே நல்ல ஒரு விருப்பத்தன்மை அடையுங்க. சீக்கிரம் வெளியேறக்கூடிய விந்து தடுத்து நிறுத்துங்க. நீங்கள் மணிக்கணக்கில் உடல் உறவில் ஈடுபடலாம். அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து தாங்க வீடியோவில் பார்த்துட்டு இருக்கோம். இந்த மூலிகை மருந்து இன்னும் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதாவது சிறு வயது முதலேங்க போதைப் பொருட்களுக்கு அடிமையாகிறதுங்க. அதாவது சரக்கு அளவுக்கு அதிகமாக குடிச்சிட்டே இருக்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பீடி சிகரெட்டு கஞ்சா இந்த மாதிரி போதைப் பொருட்களில் அடிமையாயிட்டு அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் எப்படியோ கஷ்டப்பட்டு மீண்டு வந்துடுதுங்க. கல்யாணமும் இடையில பண்ணிடுறது. எப்படியோ ஒன்று கல்யாணம் பண்ணியாச்சு, ஆனால் மனைவி கூட சேர்ந்துருக்கலாம்னா இருக்கவே முடியறதில்ல. காரணம் என்னன்னா ஆண் உறுப்பு சுத்தமாக செயல்படுறதே கிடையாதுங்க. செயல்பட்டாலும் திருப்திப்படுத்த முடியல. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறதுனால என்ன பண்ணுறதுனே தெரியல. கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகுது, 2 வருஷம் ஆகுது, இன்னும் குழந்தை இல்லை, என்ன பண்ணுறதுனே தெரியலங்க. அங்கே உடல் உறவில் ஈடுபட்டால் தானுங்க குழந்தை உண்டாகும். நம்மளுக்கு தான் இந்த விருப்பத்தன்மையே சுத்தமாக வரலையே, அதுக்கப்புறம் எங்கே இருந்துங்க உடல் உறவில் ஈடுபடுறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்களுக்கும் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த மூலிகை மருந்துகள் ஒரு வரப்பிரசாதமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லை, இன்னும் இது யாருக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சார் எனக்கு விருப்பத்தன்மை இருக்குது சார், ஆனால் என்னால் 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு மேலே உடல் உறவில் ஈடுபட முடியலைங்க. நானும் செவ்வாழைப்பழம் சாப்பிட்றேன், எல்லா கறியும் சாப்பிட்றேன், மீன் முட்டை எல்லாமே எனர்ஜியாக சாப்பிட்றேன், நட்ஸு சாப்பிட்றேன், ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றேன், எல்லாமே சாப்பிட்றேங்க. ஆனால் எனக்கு என்னன்னே தெரியல. ஆனால் என்னால் என் மனைவி கூட சேர்ந்து இருக்கவே முடியலைங்க. 1 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு மேலே சாட்டிஸ்ஃபேக்ஷனே பண்ண முடியல. ஆனால் மனைவி இன்னும் எதிர்பார்க்குறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நானும் பார்க்காத டாக்டர் கிடையாது, பார்க்காத வைத்தியம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சொல்லக்கூடிய ஆண்களுக்கும் ஒரு கவலையும் வேணாங்க. என்கிட்ட இருக்குது இந்த மூலிகை மருந்து. ஒன்று எடுத்து பாருங்கள். எடுக்கக்கூடிய முதல் மாத்திரையிலேயே சாப்பிட்ட ஒரு மணி நேரத்திலேயே நல்ல ஒரு விருப்பத்தன்மையை ஏற்படுத்தி தரும். சீக்கிரம் வெளியேறக்கூடிய விந்து தடுத்து நிறுத்துங்க. தண்ணி போல இருக்கக்கூடிய விந்து இருங்க செய்யுங்க.
எடுக்காதீங்க. அதாவது விருப்பத்தன்மை இல்லைன்னா இந்த மூலிகை மருந்து எடுத்தீங்கன்னா எடுக்கக்கூடிய முதல் மாத்திரையிலேயே நீங்கள் எந்த மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரிங்க, இந்த மாத்திரை நீங்கள் எடுத்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு மேலே உடல் உறவில் ஈடுபடலாங்க. விந்துவே வெளியேறிட்டாலும் விருப்பத்தன்மை குறையாது. கம்பி போல் கெடப்பாற மாதிரி நல்ல ஸ்ட்ரென்த்தாகவும் ஸ்டாமினாவும் இருக்கும். நீங்கள் பாட்டு கண்டினியூவாக உடல் உறவில் ஈடுபடலாம். நீங்களே சிப்போ போன்னு விட்டால் தான் உண்டு. அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மெடிசனுங்க. இந்த பவர்ஃபுல்லான மெடிசன் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் 2 நம்பர் காட்டிட்டு இருக்கேன் பாருங்க. இந்த 2 நம்பருக்கு எங்கே இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரிங்க, எங்கே இருந்தாலும் சரிங்க, அனுப்பி தரேன். ஒரு கவலையும் இல்லைங்க. கிராமமாக இருந்தால் 2 நாளில் டெலிவரி ஆகிடுங்க. நகரப்புறமாக இருந்தால் ஒரே நாளில் டெலிவரி ஆகிடும். தமிழ்நாடு தவிர்த்து வேறு ஏதாவது ஸ்டேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 2 நாள் ஆகும். தமிழ்நாடு மெயின் சிட்டி எந்த மாவட்டமாக இருந்தாலும் சரிங்க, ஒரே ஒரு நாளில் 24 ஹவர்ஸில் டெலிவரி பண்ணி கொடுத்துருவோங்க. சிலர்லாம் எங்ககிட்ட கேஷ் ஆன் டெலிவரி கேட்குறீங்க. கேஷ் ஆன் டெலிவரி முன்ன கொடுத்துட்டு இருந்தோம், இப்போ கொடுக்குறது கிடையாதுங்க. ரீசன் என்னன்னா அது லாங் டைம் எடுக்குது டெலிவரி ஆகுறதுக்கு. அதுவும் இல்லாமல் அதில் டெலிவரி பண்ணுறவங்க கமிஷன் சார்ஜ் அதிகமாக கேட்குறாங்க. அதனால் அதை நாங்கள் லைக் பண்ணல. அதனால் அது இப்போ பண்ணுறது கிடையாதுங்க. நீங்கள் நம்பி ஜிபே பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நகரப்புறமாக இருந்தீங்கன்னா 24 ஹவர்ஸில் டெலிவரி ஆகிடும். கிராமப்புறமாக இருந்தீங்கன்னா 2 நாளில் டெலிவரி ஆகிடுங்க. தமிழ்நாடை தவிர்த்து வேறு எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் 2 நாளில் மேக்ஸிமம் டெலிவரி பண்ணி கொடுத்துருவோங்க. ப்ரொபோஷனல் கொரியர் மூலியமாகவும் எஸ்டி கொரியர் மூலியமாகவும் நாங்கள் டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம். எங்களது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்பி வாங்கலாம். நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். நீங்கள் கொடுக்கக்கூடிய காசுக்கு ஒர்த்தபுளாக இருக்கும் எங்களுடைய ப்ராடக்ட்டு. சப்போஸ் நீங்கள் இந்த மருந்து எடுத்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலைன்னா கண்டிப்பாக அதை நாங்கள் ரிட்டர்ன் எடுத்துகிட்டு வேறு நாங்கள் இன்னும் பவராகவே கொடுப்போங்க. நாங்கள் கொடுக்கும் போதே பவராக தான் கொடுப்போம். சப்போஸ் உங்கள் உடம்புக்கு இது பவர் கம்மியாக இருக்குன்னு ஃபீல் ஆகுதுன்னா ஒரு கவலை இல்லைங்க. இந்த மருந்துகளை வாங்கி நீங்கள் பயன்படுத்தி ஓரிரு நாட்கள்லேயே நீங்கள் எங்களுக்கு ரிசல்ட் ஃபீட்பேக் சொல்லும் பொழுதே நாங்கள் ரிட்டர்ன் எடுத்துகிட்டு மாற்றி கொடுப்போம். மேக்ஸிமம் அந்த மாதிரி ப்ராப்ளம் யாருக்கும் இருக்காதுங்க. ரொம்ப பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு கூட நல்லாவே இருக்குங்க எங்களுடைய மூலிகை மருந்து. அதனால் ஒரு கவலையும் இல்லை, வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். சிலருக்குலாம் தூக்கத்திலே விந்து தானாக வெளியேறுங்க. அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்ககிட்ட உங்களுக்கு ஏற்ப மூலிகை மருந்துகள் இருக்குது. சூரணமாக அந்த சூரங்கள் பால், பனக்கற்கண்டு, தேன் இது 3 மிக்ஸ் பண்ணி இந்த மருந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி இந்த மருந்து சாப்பிடும்போது ஒரு வாரத்தில் உங்களுக்கு அந்த விந்து வெளியேறது எல்லா பிரச்சனையும் சரியாயிடுங்க. அதேமாதிரி பிறப்புறுப்புலாம் சிலருக்கு ரொம்ப சின்னதாக இருக்கும், ரொம்ப குட்டியாக இருக்கும், பிறவிழுந்தே இருக்கும், இல்லை சுயன்பத்தினாலையும் சின்னதாக இருக்கும். உங்களுக்கும் எங்ககிட்ட மூலிகை எண்ணெய்கள் இருக்குது. ஒரு கவலையும் வேணாம். உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆண்மை குறைவு பிரச்சனை மொத்தத்துக்கும் எங்ககிட்ட மருந்துகள் இருக்குது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு கவலையும் இல்லை. நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் மருந்துகள் கொடுக்குறேன். ஆண்மை குறைவு பிரச்சனை இல்லாமல் மனித உடலில் என்னென்ன வியாதிகள் இருக்கோ அத்தனைக்குமே எங்ககிட்ட மருந்துகள் இருக்குங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சொல்லுங்கள். கண்டிப்பாக நாங்கள் மருந்து கொடுத்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோங்க. ஒரு கவலையும் வேணாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கோ நம்புறேன். இப்போ மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். see you next video. டாடா, பை பை.